வணக்கம் நண்பர்களே, மீண்டும் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. நிவி அம்மு அவர்களுடைய புதிய கதையில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சிதைக்கும் சித்திரவதை நீ எடி நீ எடா. இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம புது கதைக்குள்ள போகலாமா? சித்திரவதை 37. தீ வீட்டில் நிலவை வெறித்தபடி அமர்ந்திருக்க பிருந்தா சர்வாவை தூங்க வைத்து தூக்கிக் கொண்டு உள்ளே வந்தாள். தான் வந்தது கூட தெரியாமல் வெறித்த பார்வையுடன் அமர்ந்திருக்கும் தோழியை பார்க்கும்போது நெஞ்சம் வெடித்துவிடும் போல் இருந்தது. ராதாவுடன் அவள் வாழ்ந்த வாழ்வு சாதாரணமானது இல்லையே. தினம் தினம் காதலாலும் உடலாலும் கரைந்து போனவள் இப்போது தனிமையில் துடிப்பது புரிந்தது. பல நாட்கள் தூங்காமல் எதற்காக இருந்தாள் என்பதை இப்போது பிருந்தாவால் உணர முடிந்தது. சர்வாவை படுக்க வைத்தவள் தீ தலையை கோத சட்டென்று தீ தோழி மடியில் சாய்ந்து கொண்டாள். தீ கண்ணீர் பிருந்தா துணியில் இறங்க ஈரத்தை உணர்ந்தாலும் அவளிடம் கேள்வி கேட்டோ ஆறுதல் கூறியோ தொந்தரவு செய்யவில்லை. தூங்கு தீ, சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும் என்றாள் அவளுக்கு தட்டி கொடுத்தபடி. நீண்ட நேரத்துக்கு பிறகு தீ தூங்க தன் மடியில் இருந்த தீயின் தலையை எடுத்து தலையணை மீது வைத்தவள், உன்னுடைய கண்ணீர் வீண் போகாதே. ராதா கோவமேல இருந்தது சாதாரண காதல் கிடையாது. எதுக்காக உன்னை காப்பாத்தினாரோ அவரே உன்னை தேடி வருவாரு. அதுவரை கொஞ்சம் பொறுத்துக்கோ என்று தூங்கும் தோழிக்கு ஆறுதல் கூறிவிட்டு தன் அறைக்கு சென்றாள். ராதா அறையில் மேலே தெரியும் அலங்கார விளக்குகளை விரித்தபடி படுத்து கிடந்தவனுக்கு தீ நினைவாகவே இருந்தது. அதிலும் குழந்தை அவனின் சிந்தனையை சுற்றி சுற்றி வந்தது. ஒரு முறை கூட அவனை தொட்டு பார்க்க முடியவில்லையே என வருந்தினான். கண்கள் இரண்டும் கோவை பழம் போல் சிவந்திருந்தது. வசீகரன் காதலை கூறியது நினைவில் வந்ததும் படுக்கையில் இருந்து எழுந்தவன் துவைக்க போட்டிருந்த சட்டையை எடுத்தான். அதில் புடைப்பாக இருந்த பகுதியை முகர்ந்து பார்த்தவனுக்கு மீண்டும் பால்வாசம் வர இப்போது புரிந்தது. இந்த பால்வாசம் தீ தன் மீது விழுந்ததால் உண்டானது என்பது. காரணம் அறியாமல் துவைக்க போட்ட சட்டையை எடுத்து வந்து அழகாக மடித்து பெட்டிக்குள் கவரில் போட்டு வைத்தான். தினமும் அவள் ஏன் சீக்கிரம் செல்கிறாள், லேட்டானால் எதற்காக கலங்கி தவிக்கிறாள் என்பது புரிந்தது. அவளை விடாமல் வைத்திருந்ததற்கு தன்னையே திட்டிக் கொண்டான். நாளை அவளை பார்க்க வேண்டும் என்ற சிந்தையில் உதிக்கும் போதுதான் தன்னுடைய திருமணம் பற்றிய நினைவு வந்தது. திருமணம் என்றதும் தீதான் ராதா நினைவில் வந்தாள். அவளுடனான திருமணத்தை ராதா மனம் வெகுவாக விரும்பியது. மெருவுடன் கூட யோசிக்க முடியவில்லை. ஒரு வேகத்தில் தீ மீது கொதித்தெழுந்த கோபத்தில் ஒப்புக்கொண்டான். இப்போது நினைத்து கட்டிலில் சரிந்தவன் மனம் மீண்டும் குரங்கு போல தீயிடம் தாவியது. விடியலில் வழமை போல் தீ கிளம்பி நிற்க உணவு பைக்குள் டப்பாக்களை அடக்கிய மொழி தீ முன்பு நீட்டியவர் பேரனை கையில் வாங்கி கொண்டார். உன் புருஷனுக்கும் சேர்த்து சமைச்சு வச்சிட்டேன் தீ. எது நடந்தாலும் தைரியமா இரு. எல்லாத்தையும் அந்த ஆண்டவன் பாத்துப்பான். நம்பிக்கையை மட்டும் கை விட்டுடாத. இல்லம்மா, நான் வாழ்றதே என் கிருஷ் மேல இருக்க நம்பிக்கையிலதான். எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. என் கிருஷ் எனக்குதான், எனக்கு மட்டும்தான் சொந்தம். சீக்கிரம் என்கிட்ட திரும்பி வந்துருவாங்க. நான் கிளம்புறமா என்றவள் மகனுக்கு முத்தமிட்டு கிளம்பினாள். ராதா இன்று மற்ற நாட்களை விட சீக்கிரமாகவே ஆபீஸ் வந்து விட்டான். கூடவே மித்ரனையும் இழுத்து வந்திருந்தான். மித்ரன் ராதாவிடம் இதுவரை பேசவில்லை. தீயை அடித்த கோபம். ராதாவும் பேசி பார்த்துவிட்டு விட்டு விட்டான். அவனின் எண்ணம் முழுவதும் தீதான். முதல் நாள் சுவடு எதுவும் இல்லாமல் நிர்மலமான முகத்துடன் உள்ளே நுழைந்தவள் கைகளை ஆவலாக பார்த்தான் ராதா. ஒரு கையில் ஒரு கைப்பையும் மற்றொரு கையில் சாப்பாடு பையும் இருக்க ஆர்கே முகத்தில் ஏமாற்றம் அப்பட்டமாக தெரிந்தது. மித்ரன் ராதா முகத்தில் தோன்றிய ஏமாற்றத்தை கண்டு மனதுக்குள் சிரித்தவன், தீட்சி, எனக்கு சாப்பாடு எடுத்து வைமா என்றான். தீ எடுத்து வைப்பதை கண்ட ராதா தானும் வந்து அமர்ந்து அவள் பரிமாற சாப்பிட துவங்கினான். தீட்சி, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்ட மித்து. காலையில நான் சாப்பிடுறத பார்த்தாதான் என் மகன் சாப்பிடுவான். அதனால அவனுக்கு ஊட்டிக்கிட்டே சாப்பிட்டுட்டு தான் வருவேன். சர்வா யாருகிட்ட இருப்பான்? மொழிமா கிட்ட. அவங்க பிருந்தா அம்மா அவங்க கிட்ட நாள் முழுக்க இருப்பான். மித்து, சர்வா பிறந்ததுல இருந்து அவனை அவங்கதான் பாத்துக்கிறாங்க. இருவரும் பேசிக் கொண்டதை காதில் வாங்கியபடி சாப்பிட்டுக் கொண்டிருந்தவள், குழந்தைக்கு பசிக்கும் போது பால் என்ன பண்ணுவான்? இவள் தாய்ப்பால் தான் கொடுக்கிறாள் என்பதால் கேட்டான். எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வருவேன். சாயங்காலம் சீக்கிரம் போற வரைக்கும் அது போதும். அவன் தன் கணவன் என்பதால் அவனிடம் கூச்சப்படாமல் கூறினாள். அவள் கூறிய பதில் ராதாவுக்கு ஓப்பாக படவில்லை. தாய்ப்பால் என்பது உலகத்திலேயே கலப்படம் இல்லாத சுத்தமான பால். அதையும் இப்படி கொடுத்தால் எப்படி? ராதாவுக்கு ஏற்கவே முடியவில்லை. வேலைக்கு செல்லும் பல பெண்களின் நிலை இப்படித்தான் என யோசிக்க தவறிவிட்டான். தாய் வீட்டுக்கு திரும்பி வரும் வரை குழந்தை பாலுக்கு தவிப்பது மாற்ற முடியாதது. நீ நாளையிலிருந்து குழந்தைய தூக்கிட்டு வேலைக்கு வா. அவனை தனியா விடாத. பால் அவனுக்கு பசிக்கும் போது கொடு என்றவன் இடைவெளி விட மித்ரன் நண்பனுக்கு தொந்தரவாக இருக்க விரும்பாமல் இழந்து பக்கத்தறைக்கு சென்றான். தயங்கியவன் தொடர்ந்தான். இனி ஸ்டோர் பண்ணின பால் சர்வா குடிக்க கூடாது.
பசிக்கும் போது சுத்தமான பால் குடிக்கட்டும். அதே மாதிரி பாலுக்காக அவன் காத்திருக்கவும் கூடாது. நீயும் பால் கட்டி வேதனைப்பட தேவையில்ல என்று மென்மையாக கூறியவன் எழுந்து செல்ல தன்னை தன்னவன் இந்த அளவுக்கு கவனித்ததை நினைத்து பூரித்து போனாள் தீ. இனி மகனுடன் இருக்கப் போகிறோம் என்ற சந்தோஷத்தில் நிற்க, ராதா என்று சத்தமாக அழைத்தபடி அறைக்குள் நுழைந்தாள் காஞ்சு. அவள் பின்னாடியே வந்தாள் மெரு. இருவரும் தீயை கொளுத்தி விடுவது போல் எரிக்க தீ இருவரையும் கண்டுவிட்டு தன் சீட்டில் அமர்ந்து கொண்டாள். காஞ்சு குரல் கேட்டதும் சனி என முனகியபடி மற்றொரு அறைக்குள் இருந்து வெளியே வந்த மித்து தீ அருகில் நின்றபடி இருவரையும் உரைக்க, முதல்ல ஒன்ன ஒழிக்கணும்டா என காஞ்சு யோசித்துக் கொண்டிருந்தாள். கையை துண்டில் துடைத்தபடி வெளியே வந்தவன் காஞ்சுவை கண்டு புருவம் உயர்த்தினான். என்ன சித்தி, இங்க வந்திருக்கீங்க? முகத்தை தேன் போல் மாற்றிய காஞ்சு, ஒன்னும் இல்ல ராதா, உனக்கும் மெருவுக்கும் கல்யாணத்துக்கு தேதி முடிவு பண்ணிட்டேன். தீயை பார்த்தபடி கூறியவர் மனம் முழுவதும் விஷம் பரவி கிடந்தது. காஞ்சு வார்த்தைகளை கேட்டு தீ மித்ரன் இருவரும் அதிர்ந்து போனார்கள். தீயோ உள்ளுக்குள் துடித்தவள் முகத்தை கணினி திரையில் மறைத்துக் கொண்டாள். மித்ரன் தீ முகத்தை கண்டு துடித்து போனவன், என்ன ராதா, எனக்கு சொல்லக்கூடாது முடிவு பண்ணிட்டியா? மித்து, நான் அப்படி யோசிக்கல, மறந்துட்டேன். இப்ப சித்தி வந்து ஞாபகப்படுத்துறாங்களே என்றவன் வார்த்தைகள் மட்டும்தான் மித்ரனிடம் இருந்தது. பார்வை சிந்தனை முழுவதும் தீ மீதே இருந்தது. தன் திருமணத்தை பற்றி கேள்விப்பட்டதும் அவள் முகத்தில் ஏதேனும் மாறுதல் தெரிகிறதா என கூர்ந்து பார்த்தவன் அவள் சாதாரணமாக இருப்பதைக் கண்டு தன்னுள் எழுந்த ஏமாற்றத்தை மறைத்தவன், என்று தெரிசித்தி மிகவும் சாதாரணமாக கேட்டான். ரொம்ப தள்ளி போட விரும்பல ராதா, அக்கா மாமாவோட கடைசி ஆசை இது, அதனால உடனே பண்ண ஆசைப்படுற. மித்ரன் தீக்கு இப்போது புரிந்தது, ராதாவை எப்படி திருமணத்துக்கு ஒப்புக்கொள்ள வைத்தாள் என்று. மித்ரனின் உஷ்ணமான பார்வை காஞ்சுவை எரித்துக் கொண்டிருந்தது. அவளோ, உன் பார்வையெல்லாம் என்ன ஒண்ணு செய்யாதரா என்பது போல் அலட்சியமாக நின்றிருந்தாள். ஓகே சித்தி, உங்க விருப்பம், எல்லாத்தையும் நீங்களே ரெடி பண்ணிடுங்க, என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது. அங்க வா இங்க வான்னு என்ன கூப்பிடவும் கூடாது. ராதா சம்மதம் சொன்னதே போதும் என்று இருவருக்கும் தோன்றியது. ஓகே ராதா, நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம், நீ தாலி மட்டும் கட்டினா போதும். வர வெள்ளிக்கிழமை கல்யாணம், நாள் நல்லா இருக்கு. இன்று சனிக்கிழமை, இன்னும் 6 நாள் தான் இருக்கிறது என்று கூறினாள். இவ்வளவு வேகமா என தோன்றினாலும் தன்னை அலட்சியப்படுத்தும் தீக்காகவே வீம்பாக ஒப்புக்கொண்டான் ராதா. தீயோ வெளியே விழ தயாராக இருந்த கண்ணீரை கட்டுப்படுத்த மிகவும் போராடி கொண்டிருந்தாள். தன் நிலையை சித்திரவதையாக உணர்ந்தாள். அங்கிருந்து வெளியேற நினைத்தவள் எழுந்து வெளியே செல்ல ராதாவின் பார்வை அவளை தொடர்ந்தது. தீயை கண்ட ராதாவோ, இந்த முட்டாள் இன்னும் எவ்வளவு சித்திரவதை அந்த பொண்ண பண்ண போறானோ தெரியலையே ஆண்டவா என மனதிற்குள் நொந்து கொண்டு தீயை தேடி ஓடினான். தீ பாத்ரூமிற்கு நின்று அழுதாள். யாரால் தான் தாங்கிக் கொள்ள முடியும்? தன் கணவனுக்கு தன் கண்முன்பே வேறு ஒரு பெண்ணுடன் திருமணம் என்பதை, அதுவும் அவனுடன் உடலும் உயிருமாக வாழ்ந்தவள் நிலை கொடியதிலும் மிக கொடியதாயிற்றே. ஜே.கே. பத்மாசன் முன்பு அமர்ந்திருந்தார், விருப்பமே இல்லாமல். ஆனால் இப்போது செய்ய வேண்டிய செயல் மிக முக்கியம். மகள் ஆசை, அதை நிறைவேற்ற வேண்டும். அதிலும் வசீகரன் போல் ஒரு உயர்ந்த நல்லவனை காண்பதை அரிது. அதனால் உடனே இருவரின் திருமணத்தை திட்டமிட்டுள்ளார். சித்திரவதை 38. தீ அழுது முடித்து வெளியே வர மெரு காஞ்சு இருவரும் அவளுக்காக காத்திருந்தனர். என்ன தீ, அழுவுறியா? பாவம், தீன்னு குட்டி நாய் மாதிரி உன் பின்னாடி சுத்திட்டு இருந்தாராதா, இப்ப உன்னை யாருன்னு தெரியாம இருக்கான். எவ்வளவு சந்தோஷமான விஷயம் அது. அழுவு, நல்ல அழுவு. நீ அழுது அழுதே சாக பிறந்தவ. உன்னை என் கையால கொலை செய்ய ஆசைப்பட்டேன். ஆனா கொஞ்ச நாளைக்கு தள்ளி போட போறேன் உன் சாவ. ஏன்னா உன் புருஷன் மிருதுலா கழுத்துல தாலி கட்டுறத பார்த்து நீ சந்தோஷப்படணும். அதுக்காக தான் உன்னை விட்டு வச்சிருக்கேன். ஆனா உன்னை மட்டும் தான் விட்டு வைப்பேன் என்று அழுத்தமாக கூறியவள் மித்ரன் வருவதைக் கண்டு அங்கிருந்து சென்றாள். அவசரமாக ஓடி வந்தவள், என்ன திஷி, அந்த காஞ்சனா போய் உன்னை மிரட்டிட்டு போது? எல்லாம் வழக்க போலதான் மித்து என்றாள் வழி நிறைந்த சிரிப்போடு. அவளை கண்டவனுக்கு விழிகள் கலங்கியது. வார்த்தைகள் வராமல் தொண்டை அடைத்தது. மித்ரன் நிலை அறிந்தவள், மித்து, இப்பவும் எனக்கு 100% என் ராதா மேல நம்பிக்கை இருக்கு. என் கிருஷ் என்னை விட்டு போக மாட்டாரு. சீக்கிரம் என்கிட்ட வருவாரு. சாக கடந்தவரை மீண்டு வந்த மாதிரி இப்பவும் என்கிட்ட வருவாரு. எங்க காதல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இனி நான் காஞ்சுவை பார்த்து பயந்து ஓட மாட்டேன். இங்க என் கிருஷ் கூட தான் இருப்பேன் என்றாள் தெல்ல தெளிவாக. இனி உன்னுடைய பதில சொல்லு பத்மாசன். ஜே.கே. கேள்விக்கு ஜே.கே.வின் முகத்தையே வெறிக்க பார்த்து கொண்டிருந்தார் பத்மாசன். இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் மிகப்பெரிய இழப்பு தனக்குத்தான் என்பது தெரியும். அதே சமயம் ஜே.கே.உடன் உறவு வளர்க்க விருப்பமும் இல்லை. ஒரு பக்கம் சிங்கமும் மறுபக்கம் புலியும் நிற்க நடுவில் மாட்டிக்கொண்ட இறை போல் ஆனது பத்மாசன் நிலை. ஜே.கே., என்ன மிரட்டி பாக்குறியா? ஜே.கே. சத்தமாக சிரித்தார். ஒன்ன மிரட்டி பாக்குற ரகம் இல்லடானா,
எனக்கு இருக்க கோபத்துக்கு உன்னை துண்டு துண்டா வெட்டி போட்டுடுவேன். ஆனா என் ஃப்ரெண்டுக்காக உன்னை விட்டு வச்சிருக்கேன். இதுவே வசீகரன் உன்ன மாதிரி ஒரு கேடுகட்ட ஜென்மமா இருந்திருந்தா நானே கொன்னிருப்பேன். ஆனா அவன் அப்படியே அவங்க அம்மா மாதிரி நல்லவன். அதனாலதான் உன்கிட்ட வந்து பேசுறேன். உனக்குதான் அடுத்தவங்களை கட்டாயப்படுத்துறது கைவந்த கலாச்சே. வசீகரனை கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே. நாளைக்கே கல்யாணம். அவங்க மனசு ஒத்து வந்ததும் நான் ஆடம்பரமா ரிசப்ஷன் வச்சுக்கிறேன். ஜேகே, எதுக்கு அவசரப்படுற? கல்யாணத்தை பொறுமையா வச்சுக்கலாமே. எப்படி நாளைக்கே உன் மகனை மிரட்டி உன் தங்கச்சி வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவளுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் பொறுமையா வச்சுக்கலாம்னு சொல்றியா? பத்மாசன் எச்சில் விழுங்கினார். தன் திட்டம் எப்படி இவனுக்கு தெரிந்தது? நாங்கள் ரகசியமாக தயார் செய்த திருமணத்தை மோப்ப பிடித்துக் கொண்டுதான் வந்திருக்கான் போலயே. தனக்கு வேற வழி இல்லாததை உணர்ந்த பத்மாசன், நாளைக்கு ரெடியாரு, உன் பொண்ணை அழைச்சிட்டு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு வந்துரு. குடும்பத்தோட நானும் என் மகனை அழைச்சிட்டு வந்துடுறேன். நீ நாளைக்கு ஏதாவது கோல்மால் பண்ணுன, அடுத்த நொடி என்கிட்ட இருக்க ஆதாரம் முழுக்க அருணா கிட்ட போயிடும். ஞாபகம் வச்சுக்கோ பத்மாசன். பத்மாசன் பல்லை கடித்தவர், என்ன நம்பு ஜேகே, நாளைக்கு உன் பொண்ணுக்கு என் மகனுக்கு தான் கல்யாணம் நடக்கும். செல்லும் பத்மாசன் முதுகை வெறித்து பார்த்த ஜேகே, சீக்கிரம் அருணாவே உன்னை தூக்கி போட்டுடுவா பத்மாசன். பொண்டாட்டி புள்ள எதுவும் இல்லாம நடுத்தெருவுல நிக்கும் போது தெரியும் உன் நிலைமை என்னன்னு என்று யோசித்தவர் நிம்மதியாக அங்கிருந்து கிளம்பினார். உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கல வசி, பண்ணித்தான் ஆகணும்னு சொல்றேன். நாளைக்கு உனக்கும் ஜேகே பொண்ணு லித்திகாவுக்கும் கல்யாணம். நான் முடிவு பண்ணிட்டேன், இனி அதுல மாற்றம் இல்ல. ஒழுங்கா லித்திகா கழுத்துல தாலி கட்டு, குடும்ப கௌரவத்தை காப்பாத்து. அப்படி இல்ல நான் அந்த தீட்சிதாவை காதலிக்கிறேன், அவளைத்தான் கரம் பிடிப்பேன்னு சொன்ன ஒண்ணு செய்ய மாட்டேன். உன் அம்மா தான் இதுக்கு கஷ்டப்படணும். எப்படி வசதி? வசி தன் தாயை பார்க்க அவரோ அழுது கொண்டுதான் இருந்தார். அம்மா அழாதீங்கம்மா என்று தாயை அணைத்து சமாதானம் கூறியவன் தாய்க்காக ஒப்புக்கொள்ள வேண்டிய கட்டாயம். சரி, நான் நாளைக்கு லித்திகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என் அம்மாவை காயப்படுத்தவோ அடிக்கவோ கூடாது என்று தந்தையை எச்சரித்தான். வசீகரன் ஒத்துக்கொண்டதும் ஜேகேவுக்கு தகவலை கூறினார் பத்மாசன். இன்று நடந்ததை கண்டு அருணாவுக்கு மனம் வெறுத்து போனது. தன் மகன் தன்னால் என்னென்ன செய்ய வேண்டியிருக்க, இனி இதுபோல் நடக்கக்கூடாது, நடக்கவும் விட மாட்டேன். திருமணமான நாளில் இருந்து ஒரு நாள் கூட தன்னை மதித்தும் இல்லை, விரும்பியதும் இல்லை. இன்று என் மகனையும் இப்படி காயப்படுத்துகிறாரே, இனி பொறுத்துக் கொள்ள முடியாது. லித்தி மிகவும் நல்ல பெண். அதை போல் ஜேகேவுக்கு இருக்கும் செல்வாக்குக்கு கண்டிப்பாக வசீகரனுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். முதலில் என் வசீகரன் திருமணம் நல்லபடியாக முடியட்டும், அதன் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என யோசித்து நல்ல முடிவாக எடுத்திருந்தார் அருணா. பத்மாசனோ வேறு கணக்கு போட்டான். ஜேகே தானாக வந்து பெண் தரேன் என்று சொல்கிறான். அவனுக்கு இருக்கும் செல்வாக்கும் அதிகாரமும் அதிகம். அதை வைத்து நமக்கு தேவையான அனைத்தையும் சாதித்துக் கொள்ள வேண்டியதுதான். என்னிடம் அருணா சிக்கியது போல் இப்போது லிதி சிக்கப் போகிறாள். இந்த வீட்டில் எனக்கு அடிமையாக இருந்தால் மட்டுமே வாழ முடியும் என்று ஜேகேவுக்கும் அவன் மகளுக்கும் புரிய வைக்கிறேன். என் தங்கச்சியை என் வழியில சரி பண்ணிக்கிறேன். இனி எனக்கு அதிகாரமோ ஆடம்பரமோ அதிகமா கிடைக்க போகுது என சந்தோஷப்பட்டுக் கொண்ட பத்மாசன் அதிகார குணத்தை எதிர்க்கவே லிதி வரப்போகிறாள். இவனின் அடக்குமுறையும் அதிகாரமும் லிதிகாவிடம் ஒரு துளி கூட வேலை செய்யாது. அவள் அருணா மாதிரி பயந்த சுபாவம் கிடையாது. ஜேகேவின் வாரிசு. அவள் அதிலும் சுதந்திரமாக தன்னம்பிக்கையுடன் வளர்ந்தவள் என்பதால் அதிக துணிச்சல் கொண்டவள். தேய் பிருந்தா இருவருமே வசி திருமணத்தை கேள்விப்பட்டு அதிர்ந்து போனார்கள். என்ன பிருந்தா, வசிக்கு கல்யாணம், அதுவும் லிதிகா கூட? வசி, உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணனதும் அந்த 10க்கு 10 வந்திருக்கோம். அதான் வழக்கம் போல மிரட்டி கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. இதுல புரியாதது எப்படி லிதிகா உள்ள வந்தான்னா ஜேகே சார் எப்படி ஒத்துக்கிட்டாருன்னா தெரியல தீட்சி. எனக்கு அதை தெரிஞ்சுக்காம தூக்கமே வராது. பிருந்தா, லிதி வசியை காதலிக்கிறார். அவருடைய பிறந்தநாள் விழால தன்னுடைய காதலை சொல்ல காத்திருந்தாள். ஆனா அதுக்குள்ள என்னால எல்லாமே கெட்டு போயிடுச்சு. போ மேல பழி போட்டுக்காத தீட்சி. நீ எந்த தப்பு பண்ணல. நீ வேணும்னே ஏதோ பண்ணல. எது எப்படியோ வசிக்கு நல்ல துணை அமைய போகுது. லித்தியும் நல்ல பொண்ணுதான். ஆமா, எப்படியோ லித்திக்கு ஆசைப்பட்டது போல வசீகரனை கல்யாணம் பண்ணிக்க போறா. ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு கல்யாணத்துக்கு போகணும். ஜேகே சார் கட்டாய வர சொல்லிருக்காரு என இரு பெண்களும் பேசிக்கொண்டு அடுத்த நாள் கிளம்ப உடையை எடுத்து வைத்துவிட்டு தூங்கினர். அடுத்த நாள் கோவில் வளாகத்தில் ஜேகே குடும்பம், பத்மாசன் குடும்பம், தி, பிருந்தா, ராதா, மித்ரன் மட்டும் இருந்தனர். வசீகரன் முகத்தில் மருந்துக்கும் புன்னகை இல்லை. ஓமகுண்டத்தை வெறித்தபடி அமர்ந்திருந்தான். லிதி மனம் முழுவதும் பூரிப்பும் சந்தோஷமாக வசீகரன் அருகில் அமர்ந்தவள் தன்னவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள். அவனோ இறுகிய இரும்பு பாறையாக அமர்ந்திருந்தான். திருமணத்தில் விருப்பம் இல்லை என்பது அவன் நடவடிக்கை அப்பட்டமாக கூறியது. மகனின் வழி புரிந்தாலும் அருணா அமைதியாக இருந்தார். காரணம், மகனுக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதால். லிதி வசீகரன் அருகில் அமர்ந்தவள் அவனின் வசீகரமான சிரிப்பை மிஸ் பண்ணினாள். அவன் இங்கு வந்து அமர்ந்ததே பெரியது. இதில் அவனை சிரிக்க வேறு சொல்லி காயப்படுத்த விரும்பவில்லை. தன் தந்தையை நிமிர்ந்து பார்த்தாள். ஜேகே சிரித்த முகமாக கண்ணசைக்க வசீகரன் அருகில் ஒட்டியபடி அமர்ந்தாள். ராதா வசிக்கு திருமணம் என்றதும் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தான். அதனால்தான் முதல் ஆளாக வந்ததே.
லிதிகாவை விட ராதாதான் சந்தோஷமாக இருந்தான். பிருந்தா தோளில் தூங்கிக் கொண்டிருக்கும் சர்வாவை தூக்க சொல்லி கைகள் பரவறுத்தது. ஆனால் குழந்தை புது மனிதனை கண்டு பயந்து விடுவானோ என்று கைகளை கட்டியபடி நின்றிருந்தான். பிருந்தா ராதா பார்வையை உணர்ந்தவள் மனதுக்குள் சிரித்துக் கொண்டாள். எந்த தயக்கமும் இல்லாமல் வந்த மித்ரன், பிருந்தா குழந்தையை குடு என்று, நான் வச்சுக்கிறேன் குடு என்று சர்வாவை தூக்கி தன் தோளில் போட்டுக் கொண்டான். மித்ரன் ராதா அருகில் வந்து நின்றதும், மித்த குழந்தையை குடு, உனக்கு கை வலிக்குமே என்று மகனை அழுங்காமல் குலுங்காமல் தூக்கி நெஞ்சில் போட்டு மென்மையாக தட்டி கொடுக்க தேக்கி பழைய ராதாவை பார்ப்பது போல் இருந்தது. ராதாவை தடுக்கவில்லை, மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தாள். மந்திரங்கள் கூறி தாலியை வசீகரன் கையில் வாங்கும் நேரம் அந்த இடத்துக்கு ஜே.கே. நண்பர் வந்தார். அவரை கண்டு பத்மாசன் உடல் நடுங்கியது. ஒரு பக்கம் கோபம் கொதித்தெழுந்தது. அருணா அவரை கண்டு சில நிமிடங்கள் அதிர்ந்தவள் அமைதியாக மகனின் திருமணத்தை பார்க்க துவங்கினார். சித்திரவதை 39. வசீகரன் நிமிர்ந்து தாய் முகத்தை பார்த்தான், தாலியை கையில் ஏந்தியபடி. அருணா கண்களோ கட்டு வசி என கெஞ்சியது. மகனின் வாழ்வை பத்மாசன் பாழாக்கி விடுவாரோ என்ற பயத்தில்தான் இத்தனை நாட்கள் வாய் திறவாமல் வாழ்ந்தார். இப்போது ஜே.கே. மகளுடன் திருமணம் எண்ணும்போது அதை இழக்க விரும்பவில்லை. மகனுக்கு இதைவிட சிறந்த வாழ்க்கை அமையாதல்லவா? தாய் கண்களில் தெரிந்த தவிப்பே கூறியது அவர் இந்த திருமணத்தை முழு மனதாக விரும்புகிறார் என்பதை. அதன் பிறகு வசீகரனுக்கு எந்த தயக்கமும் இல்லை. உடனே தன் அருகில் தாலியை கழுத்தில் ஏந்த காத்திருக்கும் லெதி கழுத்தில் கட்டினான். அவன் தாலி கட்டியதும் யாருக்கு ஆனந்தமோ இல்லையோ, ராதா தன்னை அறியாமல் பெருமூச்சு விட்டான். அதன் பிறகு அங்கென்ன வேலை, கையில் இருந்த மலர்களை இருவர் மீதும் தூவினான். நல்லா இருங்கடா, என் வழியில வராம என மனதார ஆசீர்வாதம் செய்தவன் சர்வாவை தூக்கி கொண்டு வந்து கோவில் படிக்கட்டில் அமர்ந்து கொண்டான். பிஞ்சு விரல்களும் பிஞ்சு மேனியும் ராதாவுக்குள் ஒரு பூகம்பத்தை உருவாக்கியது. இதேபோல் குழந்தை மேனியை உணர்ந்தது போல் தோன்றியது அவனுக்கு. எங்கு யாரிடம் நினைவில் கொண்டு வர முடியவில்லை அவனால். ஆனால் முதல் முறையாக கடந்த காலத்தை பற்றி சிந்திக்க துவங்கினான். நெஞ்சில் கிடக்கும் குழந்தை கைகளை தூக்கி முத்தமிட தந்தையின் மீசை குறுகுறுப்பில் குழந்தை சினுங்கியது. அவனின் சினுங்கள் கூட ராதாவுக்கு பழகிய உணர்வு. அதிகம் யோசிக்காமல் முடிந்தவரை யோசிக்க திட்டமிட்டான். சர்வாவுடன் ராதா பிணைப்பை அனைவருமே கண்டனர். ஆனால் யாருமே அவர்களை நெருங்கி தொந்தரவு செய்யவில்லை. ஜே.கே. ராதாவிடம் பேச வேண்டும் என முடிவு செய்தார். வசீகரன் ராதாவை கண்டு மென்மையாக சிரித்தான். தான் தாலி கட்டியதும் அவன் விட்ட பெருமூச்சு வசீகரன் கண்களில் விழுந்தது. நீயும் தீட்சியும் சீக்கிரம் ஒண்ணு சேரணும் ராதா, அவன் உன் மகன்தான்னு சீக்கிரம் நீ தெரிஞ்சுக்கணும் என முழு மனதாக வேண்டிக் கொண்டவன் தோள்களில் ஒரு கரம் விழுந்தது. வசீகரன் திரும்பி பார்க்க அந்த புது மனிதன், வசி, இது என்னோட கிஃப்ட் என ஒரு பார்சலை நீட்ட, வசியோ நீங்க யாரு என்ற கேள்வியை கண்களில் தாங்கி நின்றான். நாங்க எல்லாரும் ஒன்னாதான் படிச்சோம். வசி, என்ன உனக்கு தெரியல, ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும். என் பேர் முகிலன். சீக்கிரம் திரும்பவும் சந்திப்போம். லிதி உனக்கு சரியான தேர்வு. அவளை நீ நல்லா பாத்துப்பேன்னு எனக்கு தெரியல, ஆனா லிதி உன்னை நல்லா பாத்துப்பா. நீ அவளை சீக்கிரம் ஏத்துக்கோ, அப்பதான் வாழ்க்கையை நல்லபடியா வாழ முடியும். கடவுள் உங்க 2 பேரையும் சந்தோஷமா வச்சுக்கட்டும் என கூறியவர் அருணா இருந்த திசை பக்கம் திரும்ப பத்மாசன் அருணா கைகளை வலிக்கும்படி பிடித்திருந்தார். அதை கண்டதும் முகிலன் மனம் வலையில் துடித்தது. முகிலன் ஜே.கே.வுக்கு கண் காட்ட அவர் புரிந்து கொண்டு அருணா அருகில் சென்றவர், அருணா வா, வந்து என் பொண்டாட்டி கூட நில்லு என அருணாவை அழைத்து வந்து மனைவி அருகில் விட்டார். அருணா கைகளை தேய்த்தபடி தூக்கி பார்க்க பத்மாசன் பிடித்திருந்த இடம் சிவந்து போயிருந்தது. பத்மாசன் அழிவு இங்கிருந்து இன்றிலிருந்து துவங்க போவது தெரியாமல் முகிலனை கேவலமான பார்வை பார்த்தார். முகிலன் அவரை கண்டுகொள்ளாமல் கலங்கிய கண்களோடு கோவிலில் இருந்து கிளம்பினார். பத்மாசன் வெற்றி சிரிப்பு சிரிக்க அவரை புழுவை போல பார்த்த ஜே.கே. அருணா 2 பேரையும் அழைத்துவிட்டு கிளம்புங்கள் என்றார். வசீகரன் மனசு எப்போ முழுசா என் பொண்ணையும் அந்த கல்யாணத்தையும் ஏத்துக்குதோ அப்ப நான் பெரிய ரிசப்ஷன் வைக்கிறேன். அது வரைக்கும் யாரும் வசிய தொந்தரவு செய்ய வேணாம். மகளுக்கு சிலவற்றை கூறியே அனுப்பி வைத்தார். தன் குடும்பத்தையும் தன் தந்தையையும் பிரிவது வேதனையாக இருந்தாலும் தனக்காக தான் ஆசைப்பட்ட வாழ்க்கைக்காக ஒரே இரவில் தன் திருமணத்தை நடத்தி முடித்த தந்தையை அணைத்து கலங்கியவள், ரொம்ப தேங்க்ஸ்பா என்றாள் சிரிப்பும் அழுகையுமாக. அழக்கூடாது லிதி, அந்த வீட்டுல உனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ உன் மாமியார், அதான் எங்க அருணாவை பத்திரமா பாத்துக்கணும். அப்பா பக்கத்துலதான் இருக்கேன். உனக்கு ஏதாவது கஷ்டம்னா உடனே ஓடி வந்துருவேன். சீக்கிரம் உன் வாழ்க்கையை சரி பண்ணுடா. உன்னை நான் தைரியமா தானே வளர்த்திருக்கேன். மகள் நெற்றியில் முத்தமிட்டவர் இருவரையும் வழி அனுப்பி வைத்தார். திருமண ஜோடிகள் கிளம்பியதும், மித்து, நீ பிருந்தாவை வீட்டுல விட்டுட்டு ஹோட்டல் வா, நான் தீட்சிய நம்ம ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போறேன் என்றவன் அதுவரையிலும் தூங்கும் மகனை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு, தீட்சி வா என அழைத்துக் கொண்டு கிளம்பினான். அடப்பாவி, இன்னைக்குமா வேலை இருக்கு? நான் வரலடா, நீயே ஹோட்டல்ல தூக்கி தலைய வச்சுக்கோ. ஆளப்பாரு, பொண்டாட்டிய விடாம இழுத்துட்டு போறான். இவனுக்கு எல்லாமே மறந்துடுச்சுன்னு சொன்னா ஒருத்தன் கூட நம்ப மாட்டான் என மித்ரன் கத்தியதை கேட்க அங்கு ராதா இல்லை.
ஜே.கே. குடும்பமும் பிருந்தாவும் மட்டும்தான் இருந்தனர். மித்து, எனக்குமே சந்தேகமா தான் இருக்கு. இவருக்கு மறந்துருச்சா இல்ல மறந்த மாதிரி நடிக்கிறாரா? அவனுக்கு எதுவும் ஞாபகம் இல்ல பிருந்தா. ஆனா தீ அவன் பக்கத்துல இருக்க இருக்க எங்க ராதா பழைய ராதாவா மாறிட்டு இருக்கான். அவனுக்கு மட்டும் எல்லாம் ஞாபகம் இருந்திருந்தா தீய கண்ணுல கூட காட்ட மாட்டான். அவனை பத்தி உனக்கு தெரியல. சரி சரி வா, நான் உன்னை வீட்டுல விட்டுறேன். இல்ல மித்து, சர்வா இல்லாம வீட்டுல கடுப்பா இருக்கும். நான் கொஞ்ச நேரம் சுத்திட்டு அப்புறம் வீட்டுக்கு போறேன். நீ ஹோட்டல் கிளம்பு. ஆமா, அங்க எனக்கு மட்டும் யாரு இருக்கா? நான் போனது என்ன வேற இடத்துக்கு துரத்தி விட்டுடுவான். அதனால நானும் உன் கூட சுத்தவா. உனக்கு பிரச்சனை இல்லையே? எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. மதிய சாப்பாட்டுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துரு என்றவள் துள்ளி குதித்து கிளம்பினாள். தங்களின் ஹோட்டல் வந்ததும் ஆபீஸ் அறைக்குள் குழந்தையுடன் வேகமாக நுழைந்தான். சர்வா எழுந்து லேசாக அழ துவங்கினான். தீட்சி, இந்தா குழந்தைக்கு சீக்கிரம் பால் கொடு, அவனுக்கு பசிக்குது பாரு. சர்வாவை கையில் வாங்கியவள் திருவென விழித்துக் கொண்டே நின்றாள். புள்ளைக்கு பசிக்குது, எதுக்கு அப்படி நிக்கிற என அதட்ட சட்டென்று சோஃபாவில் திரும்பி அமர்ந்தவள் குழந்தைக்கு பால் கொடுக்க துவங்கினாள். ராதா நாற்காலியில் அமர்ந்தபடி ரகசியமாக சிரித்தான். அவளோ அவன் முன்பு பால் கொடுக்க மிகவும் தயங்கி நின்றாள். அதை உணர்ந்துதான் ராதா அவளை விரட்டியது. இவர்களின் இணக்கமான உறவை கதவுக்கு வெளியே இருந்து காஞ்சு பார்த்து கொண்டுதான் இருந்தாள். குழந்தை பால் குடித்து முடித்ததும் தாய் முடியை பிடித்து விளையாட வேகமாக எழுந்து வந்து சர்வாவை தூக்கிக் கொண்ட ராதா மகனை டேபிள் மீது அமர வைத்து அவனுடன் விளையாடத் துவங்கினான். தே இருவரையும் ரசித்துக் கொண்டிருக்க தே பார்வையை உணர்ந்தவன் தான் பார்த்தால் அவள் திரும்பிக் கொள்வாள் என்பதால் அவளை நிமிர்ந்து பார்க்காமல் ஓர விழியால் கண்டபடி சர்வாவுக்கு விளையாட பேனா எடுத்துக் கொடுத்து சுழற்றிக் கொண்டு மகனுக்கு வித்தை காட்டத் துவங்கினான். காஞ்சு இருவரையும் கொலை வெறியோடு பார்த்தவள் வேகமாக அங்கிருந்து சென்றாள். பூஜைக்கு போன் செய்து வர வைத்தவள், நாளைக்கு அந்த குழந்தை உயிரோடு இருக்கக்கூடாது. கடைசியா ராதாவையும் அந்த தீயையும் கொன்னுடுவோம். இந்த கல்யாணம் முடியட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இப்ப அந்த குழந்தைதான் நமக்கு ஆபத்து. சொன்னபடி முடிச்சிருவியா? நாளைக்கு முடிச்சிட்டு தகவல் சொல்றேன். வந்து பார்க்க நீ தயாரா இரு என்றவன் மற்றவர்களை பார்க்கும் முன்பு காஞ்சு கொடுத்த பணத்தை வாங்கி கொண்டு கிளம்பினான். அன்றைய நாள் முழுவதும் சர்வா ராதாவிடம்தான் இருந்தான். தீயை திரும்பி கூட பார்க்கவில்லை. ராதா அனைத்தையும் மறந்து போனான். மகனுடன் நேரம் செலவிட்டாலும் தீயை மறக்கவில்லை. அவள் எந்த வேலையும் செய்யாமல் பார்த்து கொண்டான். தன் பார்வையை விட்டு விலகாமல் இருக்க வைத்தான். தீக்கு சந்தோஷமாக இருந்தது. சேகர் ராதாவுக்கு எல்லாமே நினைவு வந்துடும் என்று உறுதியாக நம்பினாள். ஜே.கே. ராதாவை சந்திக்க கிளம்பினார். மாலை நேரமாகவும் இருட்டுவதற்குள் இருவரையும் வீட்டில் கொண்டு விட்டுவிட வேண்டும் என்று நினைத்த ராதா, தீட்சி கிளம்பு என்று கூற ஜே.கே. ராதா என்று அழைத்தபடி உள்ளே வந்தார். ஜே.கே.வை கண்டவன் இருவரையும் பார்க்க, நீங்க பேசுங்க, இன்னைக்கு நானும் சர்வாவும் ஆட்டோ பிடிச்சு போறோம் என்றவள் குழந்தைக்கு தூக்கிக் கொண்டு, பாய் சார், பாய் ஜே.கே. சார் என்றபடி கிளம்பினாள். வாங்க சார், ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணுமா? ஆமா ராதா, எனக்கு இத்தனை நாள் பல விஷயம் தெரியல, அதனால பேசாம இருந்தேன். இன்னைக்கு கோயில வச்சு பேசணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள நீ கிளம்பிட்ட. சொல்லுங்க சார் என்றவன் சோஃபாவில் ஜே.கே. அருகில் அமர்ந்து அவர் முகத்தையே பார்த்தான். உன்னை பார்த்தா கண்மூடித்தனமா முடிவெடுக்கிற ஆள் மாதிரி தெரியல இருக்கே. உன் அப்பா அம்மாவை தீட்சி கொண்டு இருக்க 1% கூட வாய்ப்பு இல்ல. நான் சொல்றது என்னன்னு கோவப்படாம கேளு. தீட்சிய முதல்ல பாக்கும்போது நிற மாசமாதான் நான் பார்த்தேன். அவளுடைய புருஷன் யாரு, சர்வாவுக்கு அப்பா யாருன்னு இதுவரைக்கும் தெரியாது. எப்பவும் சோகமா தான் இருப்பா. அவளுடைய வேலையை மட்டும் தான் செய்வா. அப்படிப்பட்டவ எதுக்கு உன் அப்பா அம்மாவை கொல்லணும்? பணத்துக்காகன்னு சொன்னா அவங்கள கொன்னும் எதுக்கு தீட்சி இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்? சித்திரவதை 40. அவ பணத்துக்காக கொண்டிருந்தா அங்கேயே வாழ்ந்திருப்பால. உனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல? கோவாம்ல இருந்தப்ப என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். எதுக்காக சென்னையை விட்டு இங்க வரணும்? என்னுடைய மனசு உறுதியா சொல்லுதா இருக்கே, தீட்சி யாரையும் கொலை செஞ்சிருக்க மாட்டா. அவளே அவளுடைய குழந்தைக்காக வாழ்ந்துட்டு இருக்கா. ஆர்கே, அப்படிப்பட்டவ கொலை செய்யக்கூடிய கிடையாது. கொலை செஞ்சிருந்தா எப்படி உன் முன்னாடி தைரியமா நடமாட முடியும்? உன்கிட்டயே வேலையும் செய்ய முடியும். சொல்ல ஆர்கே. ஆர்கே யோசிக்க துவங்கினான். எல்லார் சொல்றது உண்மை இல்ல. வாய் திறந்து சொல்லாதவங்கள பொய் இல்ல. நீ ஒண்ணு முட்டாள் இல்ல. சொன்னதை அப்படியே நம்பி கொஞ்சமாவது யோசி, தீவிரமா விசாரி. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருத்தப்படாத. நீ மீண்டு வந்தது ஒண்ணு சாதாரண விபத்து கிடையாது. அப்படிப்பட்ட விபத்துல இருந்து மீண்டு வந்தது உன்னுடைய துரோகி யாருன்னு தெரிஞ்சுக்கதான். கண்மூடித்தனமா இருக்க இல்ல. இத்தனை நாள் உன் கூடவே இருக்கா தீட்சி. சந்தேகப்படும்படியோ பேராசப்படும்படியோ அவன் நடந்துக்கவே இல்ல. உனக்கு தெரியும், யார் சொல்றதையும் நம்பாத. நம்பல. சுத்தி இருக்க உறவு உண்மையான யோசியா இருக்கே. கெட்டவங்களை விட்டுட்டு நல்லவங்களை தண்டிக்காத. தீட்சி என்னுடைய பொண்ணு மாதிரி. நீயும் ரொம்ப நல்லவன். அதான் இவ்ளோ தூரம் உன்கிட்ட வந்து நான் எடுத்து சொல்றேன். அதே போல தீட்சியோட புருஷன் யாரு, சர்வா அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க கூட சேர்த்து வை. அந்த பொண்ணு தனியா தத்தளிக்குது என்றான் உள்ளுக்குள் சிரித்தபடி. அதுவரை சாதாரணமாக இருந்த ராதா ஜே.கே. கடைசியாக கூறியதை கேட்டு நரம்புகளை முறுக்கினான்.
தான் வந்த வேலை சிறப்பாக முடிந்தது. ஆர்கே மனதை குழப்பி விட்டாச்சு. இனி அவனை குழம்பிய குட்டையிலிருந்து மீன் பிடிக்க துவங்குவான் என்று நம்பியவர், நான் கிளம்புறேன் ஆர்கே, சீக்கிரமா தீட்சியாவுடைய புருஷ கூட சேர்ந்து வாழணும், உன் தயவால என்றவர் ராதாவின் கோபத்தை காட்டு முன்பு அங்கிருந்து சென்று விட்டார். அவளுக்கு புருஷன் இருந்தாலும் அவனோட சேர்த்து வைக்கிற எண்ணம் ராதாவுக்கு 1% கூட கிடையாது. அதுவும் சர்வாவை கண்ட பிறகு ஏனோ இருவரையும் விட்டுக் கொடுக்க கோரினால் அவர்கள் மீது கொலைவெறி ஆகிறான் ராதா. இவர்கள் மீது காதலை வளர்த்து கொண்டவன் ஒரு பக்கம் மிருதுலாவை வேறு திருமணம் செய்ய சரி என கூறிவிட்டான். காஞ்சு வேற காஞ்சனா பேய் போல் வேகமாக திருமண வேலைகளை ஆரம்பித்து விட்டாள். ஜே.கே. ராதாவுக்கு புரிய வைத்த சந்தோஷத்தில் சென்று கொண்டிருக்க தீட்சி குழந்தையுடன் சாலையில் ஓடிக்கொண்டிருந்தாள். அந்த இரவு நேரத்தில் தீட்சி என்று அதிர்ந்தவர் காரை சடன் பிரேக் போட்டு நிறுத்த அவர் காரின் முன்பக்கம் வந்து விழுந்தாள். நல்ல காலம் காரை நிறுத்தி இருந்தார், இல்லையென்றால் மிகப்பெரிய விபரீதம் நடந்திருக்கும். காரில் இருந்து வேகமாக இறங்கியவர், தீட்சி ஒன்று ஆகலையே என ஓடி வந்தவர் முதலில் குழந்தையை கையில் வாங்கிக் கொண்டு அவளை தூக்கி விட்டார். நான் நல்லா இருக்கேன் சார் என்று பயத்தில் அழும் மகனை கையில் வாங்கிக் கொண்டாள். ஜே.கே. முன்னால் திரும்பி பார்க்க 4 ரவுடிகள் நின்று கொண்டிருந்தனர். ஜே.கே.வை கண்டதும் வயதான தோற்றத்தில் இருக்க, யோ பெருசு விலை போயிடு, தேவையில்லாம குறுக்க வந்து சாகாத என்று ஒருவன் எச்சரிக்கை செய்ய, தீட்சி கார்ல போய் உட்காரு, இவனுங்களை பார்சல் பண்ணிட்டு வர என்றார். கதவை திறந்துவிட மகனை சமாதானம் செய்தபடி காரில் அமர்ந்து கொண்டாள். 4வரும் ஜே.கே.வை கண்டு சிரிக்க துவங்கினர். டேய், இந்த பெருசு அந்த பொண்ணை காப்பாத்தி போகுதாண்டா என்று பேசிக் கொண்டிருந்தவன் மூவரையும் தாண்டி சென்று விழுந்தான். சிரிப்பவர்களை எல்லலாக பார்த்த ஜே.கே. அங்கிருந்த 4வரையும் எலும்புகள் முறிந்து போகும் அளவு அடித்து துவம்சம் செய்தார். வயதானவர் என குறைத்து மதிப்பிட 4வரும் மண்ணை கவ்வி கண்ணை திறக்க முடியாமல் படுத்து கிடந்தனர். இனி அவர்களால் யாரையும் மதிப்பிட முடியாது, அந்த நிலைக்கு ஜே.கே. ஆக்கியிருந்தார். இனி அந்த 4வரும் கண் விழிக்கவே மாதங்களாகும். அவர்களை அப்படியே விட்டவர் தீயை தேடி காருக்குள் நுழைந்தார். தீ முகத்தில் கொஞ்சமும் பயம் குறையவில்லை. நெற்றியில் விழிந்த ரத்தத்தை கூட துடைக்காமல் குழந்தையை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். தீட்சி, தண்ணி குடி, அவனுங்களால இனி எந்த பிரச்சனையும் உனக்கு இல்லடாமா. அவங்க என்ன தேடி வரல சார், என் மகனை கொலை செய்ய வந்திருக்காங்க. எல்லாம் அந்த காஞ்சு வேலை. நான் கொஞ்சம் பாதுகாப்பா இருந்திருக்கணும். இப்படி தப்பு பண்ணி தனியா வந்துட்டேன். ரொம்ப பெரிய முட்டாள்தான் பண்ணிட்டேன் சார். என்ன பண்றது, அந்த காஞ்சுவை பத்தி தெரிஞ்சு இப்படி வந்து மாட்டி இந்நேரம் சர்வாவை இழந்திருப்பேன். நீங்க மட்டும் வரலனா என்றவளுக்கு அதற்கு மேல் யோசிக்க கூட முடியவில்லை. அழுது கொண்டே இருந்தாள். உடலில் தோன்றிய நடுக்கம் கொஞ்சமும் குறையவில்லை அவளுக்கு. தீட்சி, இப்ப நீங்க 2 பேரும் பாதுகாப்பா இருக்கீங்க, பயப்படாத. நானே உங்களை போய் வீட்டுல விட்டுறேன், அழாத. அப்புறம் சர்வாவும் பயந்துருவான். ஜே.கே. கொடுத்த தைரியத்தில் கண்களை அழுந்த துடைத்துக் கொண்டவள் அமைதியாக கண்மூடி சீட்டில் சாய்ந்து கொண்டாள். அனைத்தையும் மறைந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த பூச்சி அங்கிருந்து நகர்ந்தாள். நாளைக்கு குறி மிஸ் ஆகாது என்ற எண்ணத்துடன் வசீகரன் அலங்காரம் செய்யப்பட்ட அறையை வெறிக்க வெறிக்க பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். நேற்றுதான் ஒருத்தியிடம் காதலை கோரினேன், அதற்குள் இன்று வேறொருத்தி அவள் கழுத்தில் தாலியும் கட்டி இருக்கிறேன். நான் மனிதன் தானா என தன்னை நினைத்து தானே வேதனை கொண்டான். லிதி கையில் பால் சும்முடன் மெதுவாக அடியெடுத்து வைத்தவள் வசி கசங்கிய முகத்தை கண்டு அவனின் எண்ணங்களை சரியாக புரிந்து கொண்டாள். உள்ளே வரும்போதே கண்டாள் மாமனார் வெளியே அமர்ந்திருப்பதை. அதனால் கதவை மூடி தாழ் போட்டவள் வசீகரன் அருகில் வந்ததும் பால் சொம்பை டேபிள் மீது வைத்துவிட்டு கட்டிலில் அமர்ந்து கொண்டு அழைத்தாள். வசி என மெதுவாக. அவள் கதவை தாழிடும் போதே அவன் காதில் விழுந்து விட்டது. ஆனால் கண்களை திறக்காமல் அமர்ந்திருந்தான். இப்போது அவளை அழைக்க வேறு வழி இல்லாமல் கண்களை திறந்தவன் தன் முன்பு அமர்ந்திருந்த மனைவியை கண்டான். அவள் எவ்வித வருத்தமும் கோபமும் சோகமும் இல்லாமல் சந்தோஷமாக அமர்ந்திருந்தாள். சில நொடிகள் அவள் முகத்தையே பார்த்தவன் மூச்சை நன்றாக இழுத்து விட்டான். லிதி, நான் மறைக்க விரும்பல. உனக்கு தெரியும், உன்னுடைய பர்த்டே பார்ட்டில நடந்தது. நான் தீட்சி கிட்டே என்னுடைய காதல சொல்லி அந்த வழி கூட மாறல. அதுக்குள்ள உன் கழுத்துல தாலி கட்டிட்டேன். நீ என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. வசி என்று இடை புகுந்தவள், உங்க மனசுல இப்பவும் தீட்சி அக்கா இருக்காங்களா? இல்ல என்று சற்றென்று மறுத்தான். அவள் வாழ்க்கையை பத்தி தெரிஞ்ச நொடியே அவள் மேல் இருந்த காதல் போய்விட்டது என்றான். ஆனா அவதான் என்னுடைய முதல் காதல், அதை நான் மறக்க மாட்டேன். அதுக்காக அவளை நினைக்கிற அளவுக்கு நான் கீழ்த்தரமானவன் இல்ல. தீட்சி ராதாவுடைய மனைவி, என் மனசுல அது மட்டும்தான் இருக்கு. வார்த்தைகள் தெளிவாக வந்தன வசீகரனிடமிருந்து. வசீகரன் மீது லிதிக்கு காதல் உண்டானதே அவனுடைய நல்ல மனதை கொண்டுதான். வசி, நீங்க தீட்சி அக்கா மேல காதல் வயப்பட்டது தப்பு கிடையாது. உங்க அடிப்படை மனசுல உங்களுக்கு வரக்கூடிய மனைவி எப்படி இருக்கணும்னு ஆசை இருந்துச்சோ, அக்கா அப்படி இருந்தாங்க, அதனாலதான் அவங்க மேல காதல் வந்துச்சு. ஆனா அவங்க கடந்த காலத்தை தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு காதலிக்க துவங்கிட்டீங்க.
இப்ப உண்மை தெரிஞ்சதும் நீங்க பண்ணது தப்புன்னு உணர்ந்துட்டீங்க. அதுவே போதும். இதுல உங்க மேலயும் தப்பு இல்ல, அக்கா மேலயும் தப்பு இல்ல. ஆனா நான் உங்களை விரும்பிதான் வசி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்க மனசு எப்ப முழுசா என்னை ஏத்துக்குதோ அது வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். ஒண்ணுமே அவசரம் இல்ல வசி. நீங்க முதல்ல உங்க குற்ற உணர்ச்சியை தூக்கி போட்டுட்டு உங்க மனநிலையை சரி பண்ணுங்க. உங்க அப்பா மிரட்டிதான் உங்களை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சாருன்னு தெரியும். அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது வசி. நீங்க உங்க அப்பாவை எதிர்த்து நிக்க தேவையான தைரியத்தை உருவாக்குங்க. இப்ப தூங்குங்க. எனக்கு கீழப்படுத்த பழக்கம் இல்ல. நீங்களும் கீழப்படுக்க வேணாம். ஒன்னாவே இருப்போம். அப்பதான் சீக்கிரம் உங்க மனசு மாறும். உங்களுக்கு தூக்கம் வரும்போது லைட் நிறுத்திட்டு படுங்க. உங்க அப்பா நம்ம அறைய பார்த்தபடி வெளியேதான் உட்கார்ந்திருக்காரு என்ற தகவலை கூறியவள் தலையினை எடுத்து வைத்து படுத்துக் கொண்டாள். தந்தையின் அசிங்கமான செயலை நினைத்து வெறுத்து போனவன் வேகமாக சென்று விளக்கை நிறுத்திவிட்டு வந்து மறுபுறம் லிதிக்கு முதுகு காட்டி படுத்துக் கொண்டான். விளக்கு அணைந்ததும் பத்மாசன் புருவம் உயர்த்தபடி எழுந்து சென்றார். இவன் வெளியே போயிடுவான்னு நினைச்சேன். லைட்டை நிறுத்திட்டான்.